வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்விக்கு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் பதில் அளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்துள்ள பதில்களை பார்க்கலாம். ப்ரௌ பீட்டிங் ஆர் அபியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை உயர்நீதிமன்றம் இப்ப பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 2016 இன்னைக்கு 7 வருஷம் முன்னாடி உச்சநீதிமன்றம் பயன்படுத்திருங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் 2009 உச்சநீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தையில் அப்படியே நகல் எடுத்திருக்கு உயர்நீதிமன்றம். நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞர் சங்கமும் 2009 உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு போட்ட போது ஏன் நீங்க வழக்காடல, ஏன் நீங்க சட்டமா போடல சார்? அதான் புரிஞ்சுக்கல. அவங்க போட்டாங்க இல்லையா ரூல்ஸ். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை தவிர வேற ஏதாவது கோர்ட்ல இருக்கிற ரூல்ஸ்ல இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நான் அப்படி மாத்தி கேட்கிறேன், உச்சநீதிமன்றம் சொல்லாத வார்த்தையில தான் இவங்க போட்டிருக்காங்களா? உச்சநீதிமன்றம் இதை செய்யுன்னு சொல்லவே இல்லையே. உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி கல் தோன்றி மண் தோன்றா காட்டுத்திலிருந்து திருட்டு இருக்குது, கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, கற்பழிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி அது சட்ட வடிவா கொண்டு அவர் பயன்படுத்திய வார்த்தை நான் முதலே சொல்லிட்டேன். இது போன்ற விஷயங்கள் கற்பனை அல்ல, இது அடிக்கடி நீதிமன்றம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தடுப்பு சொல்றாங்க, முடிஞ்சு வச்சு. அவங்க தடுக்க சொல்லி சார், அவங்க உச்சநீதிமன்றம் தடுங்கன்னு சொன்ன விஷயம் இதுதானே சார்? அப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க மாத்தி சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப உப்புல்ஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸ்ட்ரைக் அது தொடர்பான சில ஒழுங்குமுறை நீங்க ஏற்படுத்திக்கோன்றாங்க. ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி அமைக்கன்னு சொன்னாங்க, அமைக்கல 2003. இவங்க இந்த ஆர்.கே. ஆனந்த் கேஸ்ல தெளிவா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா, உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க டிபார் பண்ணுவதற்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சில ஒழுங்குமுறைகளை விதித்துக்கின்றாங்க. இது ஸ்ட்ரைக்கும் கண்டெம்ட்டும் பண்ணா என்ன பண்ணணுன்றதை நீங்க பண்ணிக்கோன்றாங்க. வேற ஒன்னும் சொல்ல அவங்க.